வணக்கம் மக்களே, என் பேர் ரூபேஷ். நான் ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நீங்கள் ஏன் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையாக? அண்ட் எதுக்காக ஒருத்தர் ஈக்விட்டியை செலக்ட் பண்ணணும்? நிறைய அசெட் கிளாஸ் இருக்குது இல்லையா? கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, அண்ட் ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் எஃப்டி, பேங்க் எஃப்டிஸ், கார்பரேட் எஃப்டிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் இருக்கும் போது ஈக்விட்டி எதுக்காக செலக்ட் பண்ணணும், எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஏன் ஒருத்தர் ஈக்விட்டியை செலக்ட் பண்ணுன்றது உங்களுக்கே புரியும். இருந்தாலும் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் சார்ட்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து நிஃப்டி 50யோட ரிட்டர்ன் ஈச் இயர், ஓகேவா? அண்ட் ஆரஞ்சு லைன் வந்து ஈச் இயரோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு. இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் கிடச்ச இயர்ஸு. அது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷனை விட கம்மி ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்க இயர்ஸ், ஓகேவா? இதை ரெண்டு எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும், இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அசட் கிளாஸில் தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து உங்களோட வெல்த்தை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷனையே பீட் பண்ணலை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் எரோட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து இன்றைக்கி 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு அது 16 ரூபா ஆக போகுது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது 14 ரூபா தான் மாறுது அப்படின்னா 2 ரூபா ஷார்ட் ஆகுது. இந்த 2 ரூபா இல்லாதனால உங்களால் அந்த பொருள் வாங்க முடியாது. இதனால தான் சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிட்டர்ன் இருந்தால் தான் உங்கள் லைஃப் ஸ்டைலையோ இல்லை உங்கள் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பையோ உங்களால் ஹாப்பியாக லீட் பண்ண முடியும். இதனால தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இன்ஃப்ளேஷனை உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பீட் பண்ணுதா அப்படின்றத ட்ராக் பண்ணுங்கள். ஈக்விட்டி வந்து இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியிருக்கு. பட் எல்லா இயரும் பீட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் கீழே நீங்கள் பார்க்கலாம், இந்த இன்ஃப்ளேஷனோட லைனுக்கு கீழே ஒரு 6 இயர்ஸ் வந்து கீழே பாயிண்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா அந்த இயர்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளேஷனையே நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ணலை. இப்படி ஒரு 6 இயர்ஸ் பீட் பண்ணல அப்படின்றதுக்காக 20 இயர்ஸில் 6 இயர்ஸ் தான் பீட் பண்ணலை. ஆக்சுவலாக இப்படி தான் சொல்லணும். பட் நார்மலாக எப்படி பீப்புள் சொல்லுவாங்க, 6 இயர்ஸ் வந்து நிஃப்டி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்ஃப்ளேஷன் ரேட்டு கூட கொடுக்கலாம், எஃப்டியில் அந்த இயர்ஸ்லாம் வச்சுருந்தாலே எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, 20 இயர் பீரியடில் 6 இயர் பீரியட் மட்டும் நீங்கள் பார்க்க, அந்த 20 இயர் பீரியட் ஆவரேஜ் பார்க்கணும். அரவுண்டு 14 to 15% ஈக்விட்டி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது, சரியா? அண்ட் ஈச் இயரோட இன்ஃப்ளேஷன் ரேட்டோட ஆவரேஜ் வந்து அப்ராக்ஸாக ஒரு 6% இருக்குது. 15 எங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது? உங்களுக்கு 9% மேலே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு இந்த 20 இயர் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா. வெறும் இந்த 6 இயர்ஸ் டேட்டாவை மட்டும் வச்சு பேசக்கூடாது, நம்ம வந்து ஓவரால் இன்வெஸ்டிங் பீரியடை தான் கன்சிடர் பண்ணணும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு 2005லேருந்து 2025 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஈக்விட்டியில், அதுவும் ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணியிருந்தாலே அவர் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பார். இதனால தான் சொல்கிறது, எல்லாருமே வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். 100% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டால் அது ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்தது. பட் ஈக்விட்டி ஒரு அசட்டாக கண்டிப்பாக ஈச் பர்சனும் இன்வெஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஈக்விட்டி மட்டுமே நம்பணும்னு கிடையாது, நீங்கள் அதர் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சைட் பை சைடு உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஈக்விட்டியும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ஈக்விட்டியை அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு டேட்டாவோடு பார்த்துருக்கும் போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பயமாக இருக்குது
ஆர் உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஆரம்பித்து போக போக உங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ஸ் வருதோ அப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் கம்ப்ளீட்டாக ஒரு அசட் கிளாஸே அவாய்ட் பண்ணாதீங்க. அப்படி அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு டெசிஷன் கிடையாது. அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.